இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். அதிகாரம் இன்று ஒரு குறள். அதிகாரம் 62. ஆள்வினை உடைமை. தாளாண்மை என்னும் தமைக்கையன் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. தாளாண்மை வேளாண்மை எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கார் பாருங்கள். அவருடைய குறள் எழுதும்போதே என்ன அருமையாக இருக்குது. அடுத்து தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த குணத்தின் கண்ணே நிலை பெற்றது, எல்லாருக்கும் உபகாரம் செய்தல் என்னும் மேம்பாடு என்கிறார். எல்லாருக்கும் உபகாரம் செய்தல் என்னும் மேம்பாடு முயற்சி என்று சொல்லப்பட்ட உயர்ந்த குணத்தினிடத்தில் நிலை பெற்றிருப்பதாகும் என்கிறார். முயற்சி எல்லாருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும், அதுதான் முயற்சி. முயற்சி உடையவன் அதைத்தான் செய்வான். முயற்சி உடையவன் தான் எல்லா ஒரு மிகப்பெரிய நிலைக்கு வந்து விடுவானே. அதைத்தான் அவர் அற்புதமாக சொல்லுகிறார். அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லுகிறேன். அதாவது உதாரணத்திற்கு ஒரு கிராமத்திலே இரண்டு ஆண்டுகளாக மழை பொய்த்து விட்டது. அதற்கு முன்னாடி அப்படிலாம் பெரும்பாலும் இருக்காது. எப்படியும் பருவமழை தவறாமல் பொய்த்து விடும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு பின்னாடி இப்போ சில சமயங்களில் மழை பொய்த்து விடுகிறது. அதற்கு பதிலாக பெரும் வெள்ளமாக காட்சியளிக்கிறது சில நாட்கள் கழித்து. அப்போ என்ன ஆச்சு, ஒன்றும் பயிர் செய்தாலும் அது தண்ணி இல்லாமல் விளைய முடியாது. அதே சமயத்தில் இப்போ செல்வம் வந்தால் ஒரு வாழை நல்லா தார் போடுற சமயம் பார்த்து இந்த வெள்ளம் அப்படியே அந்த காற்றுல அடிச்சுட்டு போயிடும். காற்றுல அந்த வாழை அழிந்து விடும். அப்போ விவசாயிகளுக்கு கடன் தான் ஏற்படும். இந்த சூழ்நிலையில் இந்த கிராமத்தில் 2 ஆண்டுகளாக மழை பெய்யாவிட்டால் அவர்கள் எப்படிங்க வாழ முடியும்? அதில் மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கா, நிறைய நிலமுடையவர்கள். அவர்கள் சில சேர்த்து வைத்திருந்த செல்வத்தை அந்த வருஷம் செலவு பண்ணுகிறார்கள். இவர் இந்த ஒரு சில விவசாயிகள் இருக்கலாங்கல்ல, எளிமையான விவசாயிகள், அவர்களால் அதனை அவர்கள் தாங்கொணா துயரில் துடிக்கிறார்கள். பசியாலும் வாடுகின்றனர், துயரிலும் துடிக்கின்றனர். அதாவது சாப்பாடு இல்லை என்றால் எப்படிங்க அவங்க வாழ முடியும்? அந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அந்த ஊரிலே இருக்கிறார். அவர் சாதாரண செல்வந்தர் அல்ல, அறிவுடைய செல்வந்தர். அதனால் அந்த செல்வந்தரிடம் போய் இவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாரும் போய் இந்த எளிய விவசாயிகள் இருக்க, இந்த மாதிரி பொய்த்து விட்டது உங்களுக்கு தான் தெரியுமே, தயவுசெய்து எனக்கு எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இந்த வருஷம் பிழைப்புக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுங்கன்னு கேட்குறாங்க. அவர் ஈதல் செய்யக்கூடிய மனிதர். அதாவது ஈதல் செய்தால் புகழ் அடையலாம். அந்த புகழுக்காக அவர் செய்யவில்லை. ஈதல் செய்தால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புகழ் அடையலாம் என்று சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு இயற்கையிலேயே அந்த ஈதல் குணம் உண்டு. நமக்கும் செல்வம் இருக்கிறது, அவங்க பற்றாக்குறையால் கேட்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்தால் என்ன அப்படின்ற மனப்பான்மையில் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வருஷத்துக்கு வேண்டியதை அவங்க வாங்கிக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்களுக்கு அதை கொடுத்து உதவுறாங்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு அந்த செல்வந்தர், அவர் அறிவுடையவர், அதையும் நீ பார்த்துக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு குறளில் தெய்வப்புலவர் சொல்லிருக்க, அறிவுடையவருடைய செல்வம் நீ நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருன்னு ஒரு குறள் சொல்லியிருக்கார். அந்த குறளின்படி அவர் என்ன செய்கிறாரு, அந்த பேரறிவாளன் இருக்கார்ல அந்த ஊர் செல்வந்தர், அவர் தன்னிடம் உள்ள மிகையான பொருள்களை அவர்களுக்கு கொடுத்து உதவுகிறார். இதனை தாங்க அவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முயற்சி என்னும் இதில் கொடுத்திருக்கிறார். ஆள்வினை உடைமை என்ற அதிகாரத்திலே
முயற்சி என்ற இதில் என்ற தலைப்பில் கொடுத்துள்ளார். எவ்வளோ முதல்ல எடுத்த உடனே பாருங்களேன், தாளாண்மை வேளாண்மைன்னு தான் வருது. எந்த அளவுக்கு அற்புதமாக எழுதியிருக்காரு பாருங்கள். அதுதான் நம்ம உணரணும். அவருக்கு இணையாக ஒருத்தர் கிடையாதுங்க. அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். அதாவது வினைக்கண் வினை கேடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. இதுவும் அதிகாரம் 62 ஆள்வினை உடைமையில் தான் இருக்குது. குறள் எண் 612. இதற்கு பெரும்பாலும் நம்ம நாட்டை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களைத்தான் நாம் உதாரணம் காட்ட வேண்டும் என்பது உண்மை. ஆனால் இந்த குறளுக்கு நான் யாரை எடுத்துக்கொள்வேன் என்றால் பென்குயின் என்ற ஆங்கில பொறியாளரைத்தான் எடுத்துக்கொள்வேன். ஏனென்றால் அவர் விதிவிலக்கானவர்கள் சில பேர் இருப்பாருங்கள்ல, அது சிந்திச்சு பாருங்கள். சில பேர் விதிவிலக்கானவர்கள் இருப்பார்கள். இந்த பென்குயின் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பொறியாளர், ஆங்கில பொறியாளர். முல்லைப்பெரியார் அணைக்கட்டு கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்தான் பொறியாளர், ஆங்கில பொறியாளர். கட்ட ஆரம்பித்து விட்ட எல்லாம் நடந்துட்டுருக்கையிலேயே அவருக்கு அந்த எஸ்டிமேட் போட்டிருப்பாங்க. எப்போவுமே திட்டம் போட்டு தான் இதையும் செய்வாங்க. எஸ்டிமேட் ஆங்கிலேயன் செய்யறது தாங்க நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். திட்டம் போட்டு முதல் எடுத்த உடனே எங்கள் இதில் நான் சொல்கிறேன், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலே முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதான் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன்னே தனியாக இருக்கும். அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸிக்யூஷன் கொடுப்பாங்க, அதாவது நிறைவேற்றுவதை கொடுப்பாங்க. அப்போ அந்த பென்குயின் ஆங்கிலேயன் நினைச்சா திட்டமிட்டு செய்த இதில் விலை உயர்வு ஏற்பட்டு விட்டது. அந்த நடந்துட்டுருக்கையிலேயே வேலை முடியாமல் போய்விட்டது. இப்போ தெய்வப்புலவர் சொல்லியிருக்கார் பற்றிலாம். இந்த குறளை என்ன சொல்கிறாரு, அதாவது வினையாகிய குறையை செய்யாது விட்டாரை உலகம் விட்டது, ஆதலால் செய்யப்படும் வினைக்கண் தவிர்த்திருத்தலை ஒழிக என்கிறார். தொழில் செய்தல் என்னும் குறைபாட்டினை செய்யாது விட்டவரை உலகம் விட்டுவிட்டது, ஆதலால் செய்யப்படும் தொழிலில் செயலற்று இருப்பதை நீக்குதல் வேண்டும் என்று சொல்கிறார். இந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குறளின்படியே இவர் என்ன செய்கிறாரு, போய் அந்த ஆங்கில பென்குயின் இருக்கார்ல, அவர் போய் அவங்க ஆங்கில அரசு தான் நம்மளோட ஆட்சி அடைக்கிறான், அவன்கிட்ட போய் கேட்குறாரு. ஆங்கிலேயன்கிட்ட போய், இவ்வளோ பணம் கொடுத்தாச்சியா திட்ட மதிப்பீடு, நீ செய்யலைன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும், அதனால் கொடுக்க முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் பார்த்தாரு, என்ன இந்த ஆங்கில பொறியாளர் என்னடா இப்படி செய்கிறாங்க, நம்ம இவ்வளோ பேர் இதனால் பயனிடக்கூடிய இருக்கார். இந்த முல்லைப்பெரியார் அணைக்கட்டால் மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர், இத்தனை மாவட்டங்களும் பயனுடைய ஒரு திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை இப்படியே போட்டால் இதுக்கு செலவானதுனா என்ன ஆகிறது? முதல்ல நம்ம திருவள்ளுவர் குறளுக்கு ஏற்ப அந்த தொழிலை செய்ய முடியாமல் போனால் அது எவ்வளோ பெரிய இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நம்ம மேலே பற்று உள்ள வரும்னு வைங்களேன். எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களிடத்தும் சில விதிவிலக்கான மனிதர்கள் உண்டுங்க. நீங்கள் ஒரே அடியாக இவன் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. விதிவிலக்கானவர் இவர் என்ன பெண்குயின் என்ன செய்கிறாரு, அங்கே போகிறார், தன்னுடைய நாட்டிற்கு செல்கிறார், தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார், வீட்டில் உள்ள சில இடங்களை அவருடைய பொருள்களை விற்கிறார். விற்று அவர் மீண்டும் இங்கே கொண்டு வந்து அந்த பொருள்களை வைத்து அந்த விற்ற ரூபாயிலே அந்த அணையை முல்லைப்பெரியார் அணையை கட்டி முடிக்கிறார். இன்றைக்கும் முல்லைப்பெரியார் அணை பென்குயின் கட்டிய அணை. அதனால் தேனி மாவட்டத்தில் அவருக்கு சிலை வைத்து பொங்கல் வைத்து வணங்குகிறார்கள் வருடந்தோறும். இதை எப்படி அவர் இப்போ நம்ம வரனா இதை ஆங்கிலேயனா நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொல்ல முடியாதுல்ல. இவர் ஒரு ஆங்கிலேயனில் விதிவிலக்கானவர். இவர் இதை சொல்லித்தான் ஆகணும் மக்களுக்கு. அப்போ அவர் செய்து முடித்தார் பாருங்க. அவர் நாடு என்ன நினச்சாரு, யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறர் தரவராய் என்றான் கணியார் பூங்கொன்றனார். கணியன் பூங்கொன்றனார் சிவகங்கைக்கு அருகிலே ஒரு கிராமத்தில் பிறந்தவங்க.
அவர் அப்படி சொல்கிறாரு. அதை அவர் கடைப்பிடிக்கிறாரு. அவர் நம்ம அவர் ஆங்கில அரசாங்கம் தான் இருக்குது, நம்ம பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு அவருடைய சொந்த சொத்தை இழந்து விட்டு இந்த கணையை கட்டினார். அது மாதிரி தேனி மாவட்டத்தில் இன்னும் அவர் சிலை எடுத்து அவரை தெய்வமாகவே கும்பிட்டு பொங்கல் வைத்துலாம் வருகிறார்கள். அவர் இல்லை என்றால் அவர்கள் பயனடைய முடியாதுங்க. தேனி மாவட்டம் பயனடைய முடியாது, மதுரை மாவட்டம் பயன்பட முடியாது, திண்டுக்கல் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இதெல்லாம் பயனடைய, சிவகங்கை மாவட்டம், இதெல்லாம் பயனடைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் வணங்குவோம் என்று வணங்குகிறார்கள். வணங்கலாம் அல்லவா? அதில் எந்தவித தவறும் இல்லை. அதனால் அவர் அவர் என்ன செய்கிறாருன்னா, அற்புதமான மனிதர், அவரை நாம் புகழ வேண்டும், புகழாமல் இருக்க முடியாது. புரியுதில்ல உங்களுக்கு? அதனால் இந்த அறிவுரைப்படி இந்த தெய்வப்புலவர் அவருடைய அறிவுரைப்படி பென்குயின் என்ற ஆங்கில பொறியாரை பாராட்ட வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.